ஆகஸ்ட் 8, 2022 காலையில 2 மணிக்கு கசியாபாத் என்ற பகுதியில ஒரு பொண்ணு கையில சூட்கேஸ வச்சுட்டு ஆட்டோக்காக காத்துட்டு இருந்திருக்கா. அவ திருன்னு முடிச்சிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல இருந்த போலீஸ் பேட்ரோல் டீம் அந்த பொண்ணு கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. சரியா அந்த சமயமா பார்த்து ஒரு ஆட்டோவும் வந்திருக்கு. அந்த ஆட்டோல அந்த பொண்ணு ஏற முயற்சி பண்ணிருந்திருக்கா. ஆனா அந்த சூட்கேஸ் வெயிட்டா இருந்ததுனால அந்த பொண்ணால எடுத்து வைக்க முடியாம இருந்திருக்கு. அத பாத்துட்டு இருந்த போலீஸ் நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம்னு அவகிட்ட வந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு போலீஸ் வந்ததுனால பயந்து போய் எனக்கு எதுவும் உதவி தேவையில்லைன்னு சொல்லி இருந்திருக்கா. அத பாத்துட்டு இருந்த தொலாமார் போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ் புவனேஷ்குமார் சந்தேகப்பட்டு என்ன இருக்கு அதை திறந்து காமிங்கன்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அந்த சூட்கேஸ திறந்து காமிக்காம மறுத்து இருந்திருக்கா. உடனே புவனேஷ்குமாரே அந்த சூட்கேஸையும் திறந்து பாத்திருக்காரு. அப்படி அந்த சூட்கேஸ திறந்து பார்க்கும் போது அவரே ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்காரு. ஏன்னா அந்த சூட்கேஸ்குள்ள கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில ஒரு ஆணோட சடலமும் இருந்திருக்கு. யார் அந்த பொண்ணு? அந்த சூட்கேஸ்குள்ள சடலமா இருக்க நபர் யாரு? அந்த பொண்ணுதான் அந்த நபரை கொலை பண்ணிருப்பாளா இல்ல வேற யாராவது கொலை பண்ணிருப்பாங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் பிரைம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அந்த சூட்கேஸ்ல சடலத்தை பார்த்த புவனேஷ்குமார் உடனே அந்த பொண்ணை திலாமார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணை விசாரிக்கும் போது ஒரு காதல் கதையே வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையில 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட சொன்ன வெர்ஷன், இன்னொன்னு அந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோட வெர்ஷன். அந்த பொண்ணோட பேரு பிரீத்தி சர்மா. அவளோட வயசு 35. பிரீத்திக்கு தீபக் என்ற நபர் கூட திருமணமாகி 10 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கா. அந்த பெண் குழந்தை உடல்நல சரியில்லாம இறந்து போயிருந்திருக்கா. அதுல இருந்து 2 பேருக்குள்ளயும் பிரச்சனைகளும் ஆரம்பமாகிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரீத்திக்கும் அதே ஏரியால வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபருக்கும் தப்பான தொடர்பும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. பிரீத்தியோட கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நபர் கூடவே அவளோட வீட்லயே தப்பாவும் இருந்திருக்கா. அந்த விஷயம் அந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி பெரிய சண்டையே நடந்திருக்கு. இந்த விஷயம் தீபக்கு தெரிஞ்சு பிரீத்தி கூட சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. பிரீத்தி தீபக்க விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கசியாபாத்ல துளசி நிகிதன் காலனில இருக்க ஒரு வீட வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்கா. அந்த சமயத்துலதான் சோசியல் மீடியா மூலமா 23 வயசான ஃபிரோஸ் என்ற நபர் கூட பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இப்படி இவங்க பழகிட்டு இருக்கும் போதே 2 பேரும் நேர்ல சந்திக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழக்கம் நாளடைவுல லிவிங் டுகெதர்ல வாழ்ற அளவுக்கு போயிருந்திருக்கு. நிகிதா வாழ்ந்துட்டு இருந்த அதே வீட்லயே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பில்டிங்ல மொத்தம் 8 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபிரோஸ் ஒரு சலூன் கடையில பார்பராவும் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனோட சொந்த ஊர் லோனி. அவன் கூட பிறந்தவங்க 10 பேர். இவன் தான் அவங்க எல்லாருக்கும் மூத்தவன். அந்த கிராமத்துல இருந்து வேலைக்காக கசியாபாத்துக்கும் வந்திருக்கான். ஃபிரோஸும் பிரீத்தியும் லிவிங் டுகெதர்ல வாழ ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகிருக்கு. பிரீத்தி ஃபிரோஸ் கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா ஃபிரோஸ் அதுக்கு உனக்கு வயசு அதிகம், எனக்கு வயசு கம்மி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா செட் ஆகாதுன்னு சொல்லி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இருந்திருக்கான். அதுக்கு பிரீத்தியும் நமக்கு வயசு முக்கியம் இல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அது மட்டும் போதும், நம்ம 2 பேரும் இப்படியே சேர்ந்து வாழலாம்னு சொல்லி இருந்திருக்கா. இப்படியே அவங்களோட வாழ்க்கையும் போயிட்டே இருந்திருக்கு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அத கேட்ட பிரீத்தியும் மறுபடியும் ஃபிரோஸ் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு மறுபடியும் ஃபிரோஸ் கண்டிப்பா எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, நான் வேணும்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட வாழ்நாள் முழுக்க வாழ்றேன், அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல வரதட்சணையா நிறைய பணமும் வரும், அதை வச்சுட்டு நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாவே வாழலாம்னு சொல்லி இருந்திருக்கான். ஆனா பிரீத்திக்கோ அவன் மேல சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருக்கு. இவன் நம்ம கூட இத்தனை நாள் வாழ்ந்துட்டு நம்மள விட்டுட்டு போக முயற்சி பண்றானோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒவ்வொரு நாளும் கல்யாணத்தை பத்தி பேசி ஃபிரோஸ் கூட சண்டை போட்டுட்டே இருந்திருக்கா. இப்படியே இவங்களோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்திருக்கு. 4 வருஷம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இப்போ நம்மள விட்டுட்டு போயிட்டானா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு பிரீத்தி நினைக்க ஆரம்பிச்சிருக்கா.
ஆகஸ்ட் 6, 2022 அன்னைக்கு பிரீத்தி நினைச்ச மாதிரியே ஃபிரோஸ கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணியிருந்திருக்கா. ஃபிரோஸ் சலூன்ல வேலை செய்யறதுனால அவனோட வீட்ல ரேசர் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்கான். பிரீத்தி தூங்க போறதுக்கு முன்னாடி தலகணைக்கு கீழே அந்த ரேசரை எடுத்து மறைச்சு வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு தூங்கவும் வந்திருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவன் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவன் மேல ஏறி உட்காந்து அவனோட கழுத்தை ரொம்ப கொடூரமா அறுத்து கொலை பண்ணிருந்திருக்கா. சத்தம் வெளியே வராம இருக்கணும்ன்றதுக்காக அவனோட வாயில துணிய வச்சு அடைச்சிருந்திருக்கா. ஃபிரோஸுக்கு அதிக அளவுல ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிட்டு இருந்தத அங்கேயே நின்னு பாத்துட்டு இருந்திருக்கா இந்த ராட்சசி. அந்த ரத்த கரையெல்லாம் சுவர்ல படக்கூடாதுன்றதுக்காக ஃபிரோஸ் மேல பெட்ஷீட்டை போட்டுட்டு ஃபிரோஸ் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனோட உடலை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு அங்க இருக்க ரத்த கரையெல்லாம் சுத்தம் செஞ்சிருக்கா. அடுத்த நாள் செலாமர் பகுதியில இருக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீடு இருக்க பெரிய சூட்கேஸ், பிளாஸ்டிக் கவர், கயிறு எல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபிரோஸோட கை கால்களை கட்டி பிளாஸ்டிக் கவரால பேக் பண்ணி அந்த சூட்கேஸ்லயும் வச்சிருந்திருக்கா. ஆனா அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத சமயத்துல போலீஸ் பேட்ரோல் டீம் அவளை கவனிச்சு அந்த சூட்கேஸையும் கைப்பற்றிருக்காங்க. இப்போ பிரீத்தி ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கா. இது பிரீத்தி போலீஸ் கிட்ட சொன்ன வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் ஃபிரோஸோட குடும்பத்தை சேர்ந்தவங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாக்கலான்னு வாங்க. ஃபிரோஸுக்கும் பிரீத்திக்கும் 2 முறை திருமணம் நடந்திருக்கு. முதல் முறையா 25 மார்ச் 2021 அன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க காமிச்சிருக்காங்க. 2வது முறையா ஏப்ரல் 2021 அன்னைக்கு ஃபிரோஸோட மத வழக்கப்படி அவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சிருக்காங்க. பிரீத்தி வேற மதத்தை சேர்ந்தவன்றதுனால அதே ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்னன்னா பிரீத்திக்கு இந்த மதம் மாறுறதுல சம்மதம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது தெரிஞ்ச பிரீத்தி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த திருமணம் என்னோட சம்மதத்தோட தான் நடக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்ப எதுக்காக ஃபிரோஸ பிரீத்தி கொலை பண்ணிருப்பான்னு கேட்டதுக்கு பிரீத்திக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா. பிரீத்திக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைய தத்தெடுக்கணும்னு ஃபிரோஸ் கிட்ட பலமுறை சொல்லியிருக்கா. ஆனா ஃபிரோஸ் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இதனாலேயே அவங்க 2 பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டையும் நடந்திருக்கு. அதனாலதான் அவனை கொலை பண்ணிருக்கணும்னு ஃபிரோஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த 2 வெர்ஷனையும் நம்ம பார்க்கும்போது ஃபிரோஸோட குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னதுதான் சரின்னு தோணுது. ஏன்னா ஃபிரோஸும் பிரீத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் அது மட்டும் இல்லாம மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாமே சரியா இருந்திருக்கு. இந்த கேஸ்ல மெச்சூர் இல்லாத வயசுல தவறான தொடர்பு ஏற்பட்டதால தன்னோட உயிரியே பறிகொடுத்திருக்கான் இந்த ஃபிரோஸ். இன்னொரு பக்கம் தன்னோட தேவைக்காக வயசுல சின்ன பையன் கூட பார்க்காம அவனுக்கு ஆசைய காட்டி அவனை மோசம் செஞ்சு அவனை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருக்கா இந்த பிரீத்தி. இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தவறான தொடர்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொடூரமான செயல்களை செய்ய வைக்குதுன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணமா இருக்கு. இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.